வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை மற்றும் மாவிட்டபுரம் பகுதிகளைச் சூழவுள்ள பாரிய சுண்ணக்கல் குழிகளுக்குள் மீண்டும் சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதனால் அப்பகுதி மிக மோசமான சுகாதார சீர்கேட்டை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் பொதுமக்களிடையே விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் சுண்ணக்கற்கள் அகழப்பட்டதால் அப்பகுதியில் பாரிய குழிகள் உருவாயின. 1990 ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் 2014 ஆண்டின் பின்னர் காணியற்றவர்களாக நல்லிணக்கபுரம் மாதிரி கிராமம் எனும் பெயரில் இந்த சுண்ணக்கல் குழிகளை அண்டிய பகுதிகளில் குடியேற்றப்பட்டனர். அப்பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி பிளாஸ்டிக், இறைச்சிக் கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் அக்குழிகளுக்குள் கொட்டப்படத் தொடங்கின. கடந்த 2019 ஆண்டு தென்கொரிய நாட்டின் நிதியுதவியுடன் சுகாதார நில நிரவுகை திட்டம் ஊடாக 25 முதல் 30 வருட காலப்பகுதிக்குள் இக்குழிகளை நிரவத் திட்டமிடப்பட்டது. எனினும் இதனால் ஏற்படும் துர்நாற்றம், பறவைகள் மற்றும் விலங்குகளால் நோய்கள் பரவும் அபாயம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதன் காரணமாக கழிவுகள் கொட்டுவது தற்காலிகமாக தவிர்க்கப்பட்டு வந்தது. தற்போது மீண்டும் வலி. தெற்கு பிரதேச சபை மற்றும் கடற்படையினர் டிப்பர் வாகனங்கள் மூலம் வலி. வடக்கின் ஆளுகைக்குட்பட்ட இக்குழிகளுக்குள் கழிவுகளை கொட்டத் தொடங்கியுள்ளனர். இப்பகுதியில் மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவில், கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயம் உள்ளிட்ட 5 இந்து ஆலயங்கள், சித்தர்களின் சமாதிகள் மற்றும் தேவாலயம் என்பன அமைந்துள்ளதால் இது புனித பூமியாக கருதப்படுகின்றது. இங்கு கழிவுகளை கொட்டுவதால் இதன் புனிதத்தன்மை கெடுவதாக பொதுமக்கள் கவலை வெளியிடுகின்றனர். மேலும் காங்கேசன்துறை பகுதியில் உருவாக்கப்படவுள்ள முதலீட்டு வலயம், கீரிமலை ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளர்களுக்கு கையளிக்கும் திட்டம் மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சி என்பன இதனால் பாரிய பின்னடைவை சந்திக்கும் அபாயம் உள்ளது. மழைக்காலத்தில் கடல் நீர் இக்குழிகளுக்குள் உட்புகுமாயின் கட்டுப்படுத்த முடியாத சுகாதார பேரழிவு ஏற்படும் எனவும் அஞ்சப்படுகிறது. இப்பிரச்சினை குறித்து அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து கடந்த 16ஆம் திகதி நடைபெற்ற வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி உடனடியாக கழிவு கொட்டுவதனை நிறுத்த வேண்டும் என கோரினர். இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை கழிவுகளை ஏற்றி வந்த கடற்படையினர் மற்றும் தெற்கு பிரதேச சபையின் டிப்பர் வாகனங்களை வடக்கு பிரதேச சபையின் சுகாதார குழு உறுப்பினர்கள் மறித்து திருப்பி அனுப்பினர். சம்பவ இடத்திற்கு நேரில் வருகை தந்த வடக்கு பிரதேச சபை தவிசாளர் அனுமதியின்றி யாரும் இங்கு கழிவுகளை கொட்ட முடியாது என கூறி குழிகளுக்கு செல்லும் பாதையின் நுழைவாயில் பூட்டை பூட்டிச் சென்றார். எனினும் அப்பூட்டப்பட்ட கேட்டிற்கு அருகிலுள்ள மாற்றுப்பாதை வழியாக கழிவு வாகனங்கள் நுழைய வாய்ப்புள்ளதால் எவரும் நுழைய முடியாதவாறு நிரந்தர வேலிகளை அமைக்க வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர்கள் தவிசாளரிடம் வலியுறுத்தியுள்ளனர். நீண்டகால திட்டமிடல்கள் இன்றி மேற்கொள்ளப்படும் இச்செயற்பாடுகளால் நல்லிணக்கபுர மக்கள் மட்டுமன்றி அபிவிருத்தி திட்டங்களும் பாதிக்கப்படும் என்பதால் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.